ஹாய் ஹலோ வணக்கம். பாஜக ஹாட்ரிக் வெற்றியை எட்டிப்பிடிக்கும் என்று தலைவர்கள் நம்பிக்கையுடன் சொல்லி வரும் நிலையில் காங்கிரஸ் அந்த நம்பிக்கைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக விமர்சித்து கொண்டிருக்கிறது. இந்த முறை தேர்தலில் எப்படியும் 400 சீட்டுகளை வென்றுவிட வேண்டும் என்பதிலும் ஹாட்ரிக் வெற்றியை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்பதிலும் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. அதற்காகவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாகவே ஏகப்பட்ட தேர்தல் வியூகங்களையும் வகுத்து அதன்படியே களத்திறங்கியும் இருக்கிறது. லோக்சபா தேர்தல் முடிவுகளில் இந்த அளவுக்கு பாஜக நம்பிக்கை வைத்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியோ தொடர்ந்து பாஜகவை விமர்சித்து வருகிறது. குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தினம் தினம் பாஜகவை விமர்சித்து பேசியும் அறிக்கை வெளியிட்டும் வருகிறார். நேற்று கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். 4ஆம் கட்ட தேர்தலில் இதுவரை 379 தொகுதிகளில் 79 தொகுதிகளில் கூட பாஜக வெல்ல முடியவில்லை என்று ரிப்போர்ட் உளவுத்துறை மூலம் பாஜகவிற்கு போயிருக்கிறது. அதனால்தான் மோடி, அமித்ஷா என பாஜக தலைவர்கள் கோபமாகி உள்ளனர். எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் செய்து தேர்தலில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம், தோல்வி பயத்தில் மதக்கலவரம் செய்யலாம் என்றாலும் பாஜக நினைக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் இதை லேசில் விடாது. வில்லங்கம் ஏற்படுத்த நினைக்கும் பாஜகவை மக்களும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதோ இப்போது மீண்டும் பாஜகவை சராமரியாக விமர்சித்து பேட்டியளித்துள்ளார் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை பேசும்போது 100 இடங்கள் கூட கிடைக்காது என்று பாஜகவுக்கு தகவல் கிடைத்ததுமே இப்போது இஸ்லாமியர்கள் பற்றி புகழ்ந்து பேசி அவர்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதாவது மோடி சரணடைந்து இருக்கிறார். இதைத்தான் ராகுல் காந்தி வெறுப்பு அரசியல் என்கிறார். RSS மனித நேயத்துக்கு எதிரானது, அது அகற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லி வருகிறார். பாஜக வெறுப்பு அரசியலுக்கு கட்சியாகும். RSS சித்தாந்தம் மனித நேயத்திற்கு எதிரானது என்பதால் இதை உடனடியாக அகற்ற வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் பாஜகவின் சுயரூபம் தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட தேர்தலில் மோடி எருமை மாடு அரசியல் பேசினார். 2ஆம் கட்டத்தில் பாகிஸ்தான் அரசியல் பேசினார். 3ஆம் கட்ட தேர்தலில் பிரிவினைவாதத்தை பற்றி பேசினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் சொத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விடுவார்கள் என்று கூறினார். இப்போது 4ஆம் கட்ட தேர்தல் முடிவடைந்த பிறகு இஸ்லாமியர்களை நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை என்று கூறுகிறார். நிலைமையை தெரிந்து கொண்டு 4ஆம் கட்ட தேர்தலின் போது மன்னிப்பு கேட்கும் விதமாக பேசி வருகின்றனர். ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் ஒவ்வொரு வித அரசியல் பேசிய பிரதமர் மோடி இப்போது இஸ்லாமியர்களை நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை என்கிறார். மோடி மற்றும் பாஜகவின் உண்மை முகம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வாக்குகளுக்காக மோடி குட்டிக்கரணம் அடிக்கிறார். தேசத்துக்கான தேர்தலாக அல்லாமல் மதத்துக்கான தேர்தலாக அவர்கள் இந்த தேர்தல் பார்த்தார்கள். இப்போது பாஜகவின் முகமுடி கிழிக்கப்பட்டு இருக்கிறது.